கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு முயற்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வெற்றியான ஒரு வார்த்தையை தந்து உங்களை திருப்திப்படுத்த போகிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பு பிள்ளைகளே, இதை யார் சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அவர் போகிற இடங்கள்லாம் பல பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், தாங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வந்தது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து வெற்றி சிறக்க செய்ததுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்கிறார். வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீது கோலியாத்தை பார்க்கலாம். தாவீதோ ஒரு குள்ளமான மனிதன், கோலியாத்தோ ஒரு உயரமான மனிதன். ஆனால் இந்த தாவீதுக்கு விரோதமாக இந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் காய்முகாரமாக வருவார். 40 நாள் அளவும் இவரை கொல்லணும்னு சொல்லி, இந்த தாவீது ராஜாவை கொல்லணும் என்று சொல்லி இந்த கோலியாத் கவசம் அணிந்தவரா அந்த யுத்த வீரர் மாதிரி இந்த கையில் ஈட்டியையும் கையில் வச்சுட்டு தலையில் கவசத்தையும் அணிஞ்சிட்டு அப்படி இரும்பு கவச வஸ்திரத்தை அணிஞ்சிட்டு இவரை எப்படியாங்கிலும் கொள்ளணும்னு சொல்லி வகை தேடினார். ஒவ்வொரு நாளும் அந்த மலை உச்சியில் காத்திருந்து எப்படியாங்கிலும் இந்த கோலியாத்தை நம்ம இந்த தாவீதை கொல்லணும்னு சொல்லி கோலியாத்தை ஒவ்வொரு நாளும் வகை தேடினார். என் அன்பு பிள்ளை, என் தேவனாகிய கர்த்தர் அந்த கோலியாத்தை 5 கூழாங்கல் ஆற்றில் உள்ள கூழாங்கல் எடுக்கிறார். ஒரே ஒரு கூழாங்கல் தான் அப்படி சுழட்டி அடிக்கிறார். இந்த நெற்றில தான் படுது. அந்த நிமிஷமே தாவீதின் கையில் ஆண்டவர் கோலியாத்தை ஒப்பு கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக பலவிதமான சத்துருக்களை உண்பலாம். எந்த விதத்துலையாவது உங்களை கொல்லலாம்னு சொல்லி வகை தேடலாம். உங்கள் வீட்டாரே எழும்பலாம், அயலகத்தார் எழும்பலாம், நீங்கள் நம்புறவங்க எழும்பலாம், யார் யாரெல்லாம் நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அவங்க கூட எழும்பலாம். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அருகில் பணி செய்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், அவர்கள் இங்கே பெரிய உயர் அதிகாரியாக இருக்கலாம், அவங்க கூட உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். அன்பு பிள்ளைகளே, எப்படி ஒரே ஒரு கூழாங்கல்லால் கோலியாத்தை தாவீதின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரோ அந்த ராஜாதி ராஜா இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புற சத்துருவை உங்கள் பாதபடியின் கீழே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஏன் கலங்குகிறீங்க? ஏன் திகைக்கிறீங்க? தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி சிறக்க பண்ணுகிறான். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு கேளுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபித்து அபிஷேகத்தில் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை தந்து உங்களை உற்சாகப்படுத்துவா. ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதபடியின் கீழே ஒப்பு கொடுப்பா. ஏன் கலங்குகிறீங்க? ஏன் தெரிவிக்கிறீங்க? விசுவாசத்தில் உறுதியாயிருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். ஜெபிப்போமா? கோலியா நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. என் அன்பு பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் அலுவலகத்தில் பணி செய்யலாம், ஒருவேளை நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ஒருவேளை பிரபலமான அதிகாரியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பெரிய அதிகாரியின் கீழே நீங்கள் பணி செய்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு
என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் வெற்றி முழக்கம் விட்டது போல நீங்கள் வெற்றி முழக்கம் விடும்போது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புற சத்துருவை ஆண்டவர் உங்கள் பாதபடிக்கு கொண்டு வருவான். ஒருவேளை வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், திருமணம் ஒரு தடையாக இருக்கலாம், கற்பம் ஒரு தடையாக இருக்கலாம், ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒன்று புயல் போல வீசிக்கொண்டு இருக்கலாம், அப்படிப்பட்ட பிரிந்து போய் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்துலலாம் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜபிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வா. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.